ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டைகே இன்ஜினியரிங் அகாடமி திருச்சி. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஐ எக்ஸாமுக்கான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு 10 டேஸாக இன்ஸ்டியூட் வைஸும் இந்த கவுன்சிலிங் வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தவிர மீதி எல்லாருமே ஒரு எலெக்ஷன் ஃபீவரில் உங்களுடைய ஃபேவரட் பார்ட்டி யார் வரப்போகிறாங்க, யார் ஆட்சிக்கு வரப்போகிறாங்க, அந்த சுட இதில் இருந்தீங்க. நிறைய பேர் ஸ்டேட்டஸும் வச்சுருந்தீங்க. ஸோ அது எல்லாமே நாங்களும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ என்ன அப்படின்னா, எலெக்ஷன் ரொம்ப எதிர்பார்த்தோம். ஸோ அது ஓரளவுக்கு முடிஞ்சுது. இதுக்கப்புறம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டேஸ் இருக்குது. ஸோ ரிசல்ட்டும் வந்துடும். பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இருந்தோம், எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 4-5 டேஸ் ஆயிடுச்சு. வெஸ்ட் பெங்காலே லாஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் 4th கவுண்டிங். மேபி எப்படி பார்த்தாலும் 4th மிட் நைட்டில் நமக்கான எல்லா ரிசல்ட்ஸும் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கான எக்ஸாமும் வந்துடும். ஸோ எந்த கவர்மெண்ட் வந்தாலும் டிஎன்பிசியோட ஆனுவல் பேனரில் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ 20th ஏஐ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஏஐ பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஏஐ சிவில், மெக்கு, இசிஇ, ட்ரிபிள்இ 4க்குமே ஆன்லைன் கிளாஸஸ், ஹார்ட் காப்பி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏஐ ட்ரிபிள்இக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேங்க் ரெடியாக இருக்குது. ஏஐ மெக்கும் கொஷின் பேங்க் ஒரு 1 or 2 டேஸில் கிடச்சிரும். ஸோ இது எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க தெரியுற அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ எலெக்ஷன் முடிஞ்ச மாதிரி அடுத்த ரிசல்ட்டும் வந்துடும். ஸோ எல்லாருமே ஒரு எக்ஸைட்டிங்காக இந்த வருஷம் ஒரு டிஃப்ரெண்டான எலெக்ஷனில் தான் இருக்கீங்க. பட் ஆனால் இதே எக்ஸைட்டிங்காக எக்ஸாமுக்கு கொடுங்க, உங்கள் லைஃப் மாறிடும். ஸோ அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு போடுறப்ப நீங்கள் எலெக்ஷன் டியூட்டி பார்க்குற மாதிரி அது எந்த டியூட்டியாக வேணா இருக்கலாம். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக கண்டிப்பாக இருக்க முடியும். அது ஏஐ லெவலில் இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு ஃப்ளையிங் ஸ்குவாட், ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மேக்ஸிமம் போஸ்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு பெரிய போஸ்ட்டில் நீங்கள் போக போகிறீங்க. ஒரு 24 hours சுற்றிட்டு இருக்க மாதிரி ஒரு ஜாபுக்கு போக வாய்ப்பு இருக்குது ஏஐ லெவலில். அதனால் இந்த எக்ஸாம்ஸை இதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியஸாக அப்ரோச் பண்ணுங்கள். நியர்லி 20 days தான் இருக்குது. வந்த பிறகு சப்போஸ் ஏஇ மெக்கோ இல்லை ஏஇ சிவிலோ இல்லை ஏஇ ட்ரிபிள்இயோ 200+ வேகன்சி நிற்கும். அப்புறம் படிக்கவே முடியாது.